வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது மேசராசி நண்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்களும் வழிபாட்டு முறைகளும் தான். பொதுவாக மேசராசி செவ்வாயின் வீடாக இருப்பதால் மேசராசி நண்பர்கள் முருகப்பெருமானை வழிபடுவதே அவர்களுக்கு பெருத்த ஏற்றத்தை தரும். மேசராசி நண்பர்கள் எந்த லக்னத்தில் பிறந்தாலும் அவர்கள் ராசியின் குணத்தை கொண்டே வழிபாட்டை வைத்து கொள்ள வேண்டும். பொதுவாக அனைத்து ராசிகளை வைத்தே நாம் வழிபாட்டு முறையை பின்பற்ற வேண்டும். அப்படி பார்க்கும்போது மேசராசி நண்பர்கள் முருகப்பெருமானை வழிபட அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை அடைவார்கள். குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை அவர்கள் கண்டிப்பாக வருடம் ஒரு முறையாவது தரிசித்து வர வேண்டும். மேலும் திருச்செந்தூர் முருகனின் படம் ஒன்றை பெரிதாக வாங்கி வீட்டின் வரவேற்பறையிலோ பூஜை அறையிலோ அவர்கள் வழிபட்டு வர வேண்டும். திருச்செந்தூர் முருகனை அவர்கள் காலை எழுந்தவுடன் பார்த்து மனமாற வேண்டும் போது அன்றைய நாட்களில் பிரச்சனைகள் எழாத வண்ணமே இருக்கும். மேலும் மனதார எப்பொழுதும் முருகனையே அவர்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். பொதுவாக மேசராசி நண்பர்களுக்கு சட்டென்று கோபம் வந்துவிடும். மேலும் ஒரு பதட்டமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. செவ்வாயின் ராசியாக இருப்பதால் இயற்கையிலே அவர்களுக்கு கோபம் வரக்கூடும். அவர்கள் கடலருகே உள்ள திருச்செந்தூர் முருகனை வழிபட கோபம் மட்டுப்படுவதோடு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை அடைவார்கள். அவர்கள் தொழில் தடையோ குடும்ப பிரச்சனை பணப்பிரச்சனை யாவையும் திருச்செந்தூர் முருகன் மட்டுமே அவர்கள் பிரச்சனையை தீர்க்க மிகுந்த உதவியாக இருக்கும். இதை செய்து பார்த்தால் கண்டிப்பாக அவர்கள் கிடைக்கும் மாற்றத்தை அனுபவத்தில் உணருவார்கள். மேலும் பௌர்ணமி அன்று அவர்கள் திருச்செந்தூர் முருகனை ஒரு முறையாவது வணங்கி வருவது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். மேலும் பதட்டமும் கோபமும் தணிக்கப்படுவதோடு வாழ்க்கையில் அனைத்துமே நல்லவையாக நடக்கத் தொடங்கும். இந்த எளிய பரிகாரத்தை செய்து பார்த்து மேசராசி நண்பர்கள் மிகப்பெரிய நன்மை அடையலாம். நன்றி, வணக்கம்.